சாரி, கொஞ்சம் கோபமா பேசுன மாதிரி இருந்துச்சு. கொஞ்சம் கோபமா தான் பேசிட்டேன்னு நினைக்கிறேன்னா, என்னன்னா இங்க உட்கார்ந்து இருந்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். நான் வந்து இது இது வந்து ஒரு வேடிக்கையான ஒரு விளையாட்டான ஒரு விஷயம் கிடையாது. சரியா? நான் வந்து ஒண்ணு பாடம் சொல்லி தர்றேன். பாடம் சொல்லி தந்துகிட்டு இருக்கேன். ஒரு பொழுதுபோக்கான ஒரு விஷயத்த நான் சொல்லி தந்துட்டுல பாடம் சொல்லி தந்துகிட்டு இருக்கேன். அது மாத்திரம் இல்லாமல் இது வந்து ரெக்கார்ட் ஆகி யார் இப்ப கிளாஸ்ல இல்லையோ, நான் இன்னைக்கு வர முடியாது, நான் நாளைக்கு வந்து இதை நான் பாத்துக்கிறேன்னு சொல்லிட்டு இருக்காங்க இல்லையா, அவங்களுக்கு வந்து இது ரெக்கார்ட் ஆகி அவங்களுக்கு போக போகுது. நான் செஞ்சுக்கிட்டே இருக்கும்போது அதை கவனிக்காம விட்டேன் அப்படின்னா காணாம போயிடும், அங்க இல்லாம போயிடும். அப்ப வர்றவங்களுக்கு என்ன தெரியும், நான் எடுக்கலன்றதுதான் இருக்கும். அதாவது பிரிட்ஜ் அகாடமி வந்து கவலைப்படல, சொல்லித்தரேன்னு சொல்லிட்டு சொல்லித்தரல. விளங்குதா உங்களுக்கு? ஏன் ஷிஃப்ட் ஆயிருச்சு? ஷிஃப்ட் ஆனது என்னுடைய மிஸ்டேக்கா இல்ல. ஷிஃப்ட் ஆனது யாரோ அங்க இருந்தவங்க மேலே எங்கேயும் போயிட்டு வந்துட்டு இருந்ததுனால வந்துருச்சு. அது எப்படி ஆச்சுன்னு எனக்கு தெரியல. ஒருவேளை உங்களையும் அறியாமல் அது நடக்குதுன்னு நம்ம தெரியல. ஆனா நீங்க ஆஃப் பண்ணி ஆன் பண்ணிட்டு அப்படி இருந்தீங்கன்னா தயவு செஞ்சு செய்யாதீங்க. இனிமே அதை ஆன் பண்ணிட்டீங்கன்னா கிளாஸ் முடிகிற வரைக்கும் ஆன்ல இருக்கட்டும். நீங்க வந்து வீடியோவை நீங்க கட் பண்ணிட்டு வீடியோவை வந்து வீடியோவை க்ளோஸ் பண்ணாலே அப்படி ஆகுதுன்னு நினைக்கிறேன். தெரியல என்ன ஆகுதுன்னு, ஏன் ஆகுதுன்னு எனக்கு தெரியல. ஏன் ஆகுதுன்னு தெரியல. எனக்கு நல்ல டிஸ்டர்பன்ஸ் ஆகுது. என்ன சொல்றேன்னு தெரியுதான்னு எனக்கு விளங்கல. இருக்கவங்களுக்கு நான் என்ன சொல்றேன்னு தெரியுதா உங்களுக்கு? என்ன டிஸ்டர்ப் ஆகுது அப்படின்னு தெரியுதா உங்களுக்கு? சரி. இப்ப அந்த அந்த இடம் வந்து ஒரு மடிப்பு ஒண்ணு வந்துருச்சு. அந்த இடத்துல வந்து ஒரு ஒரு சின்ன ஒரு விஷயம் ஒண்ணு நடந்துருச்சு. சரியா? இப்ப இந்த இடம் வந்து கொஞ்சம் ப்ராப்ளமா தான் இருக்கு. காரணம் என்னன்னா, அந்த இடத்துல இருக்கக்கூடிய லே அவுட்ட கொஞ்சம் லேசா சேஞ்ச் பண்ண வேண்டியதா போயிருச்சு. அந்த லே அவுட்டை சேஞ்ச் பண்ணதுல அந்த இடம் வந்து எக்ஸாக்டா எப்படி இருக்கோ அந்த மாதிரி அதை வந்து கொண்டு வர முடியல. சரியா? இதை வந்து அப்படியே நிறுத்திக்கிறோம். இந்த இடம் வந்து ஒரு மேடு இருக்கிறத நமக்கு இப்ப தெரிஞ்சிருச்சு இல்லையா? இப்ப நான் என்ன செய்ய போறேன்னா, மேல இருக்கக்கூடிய அந்த 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 மடிப்பு இருக்கு பாத்தீங்களா, அது கொஞ்சம் டல்லா இருக்கிற மாதிரி இருக்கு. அந்த அந்த மடிப்பை கொண்டு போறேன். என்னன்னா இந்த பெயிண்டிங் ரொம்ப சென்சிட்டிவா போயிருச்சு. கேஷுவலா அப்படின்னு சொல்லிட்டு செஞ்சுட்டு விடலாம் அப்படின்னு பார்த்தா ரொம்ப சென்சிட்டிவா போயிருச்சு. அதனால என்ன ஆகுதுன்னா, ஸ்லைட்டஸ்ட் சேஞ்ச் கூட டைமென்ஷனை மாத்துது. சரி, இப்ப அவ்வளவு தூரத்துக்கு வந்துட்டது தெரியுதா உங்களுக்கு என்ன ஆயிடுச்சுன்னு? இப்ப நம்ம என்ன செய்ய போறோம்னா, நடுவுல இருக்கக்கூடிய இந்த இடத்துல இருக்கக்கூடிய கோடு வந்து ஒரு கிரீனிஷ் டோன்ல கொடுக்க போறோம். எந்த கிரீன்? இந்த கிரீன்ல கொடுக்க போறோம். அதை பாருங்க என்ன செய்யறேன்றது பாருங்க. முதல்ல நல்லா லைட்டா கொடுத்துட்றேன். ஆஹா, இந்த இடத்துல வந்து டிராயிங் வந்து நான் கேர்ஃபுல்லா செய்யணும்னு யோசிச்சுக்கிட்டே இருந்துட்டு செய்யும் போது மறந்துட்டேன்.
இருங்க, அந்த இடத்துல கலர் எடுத்துறேன். இப்போதைக்கு எடுத்துடுறேன். அப்புறம் வேற ஏதாச்சும் ஒரு 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 மெத்தட் யூஸ் பண்ணி நான் அதை ஃபுல்லா எடுத்தாகணும். ஒரு ஒரு வகையில பார்த்தோம்னா இந்த மிஸ்டேக்ஸ் நடக்கிறது யூஸ்ஃபுல்லா தான் இருக்கு. என்ன யூஸ்ஃபுல்லா இருக்குன்னா, மிஸ்டேக்ஸ் வந்துச்சுன்னா எப்படி கரெக்ட் பண்றதுன்னு சொல்லி தர்றது இருக்கு பார்த்தீங்களா? அது வந்து மிஸ்டேக் நிறைய செஞ்சு எக்ஸ்பர்ட் ஆன ஆளால தான் முடியும். நான் அப்படிப்பட்ட ஆள். நிறைய மிஸ்டேக்ஸ் விட்டுருக்கேன் நான். சரியா இப்ப என்ன ஆகுது? சரி இப்ப அதே இது வந்து அந்த கோடு வந்து மேல போகுது. அந்த கோடு வந்து எப்படி மேல போகுதுன்னா, தேர்ஸ்டி பிரஷ் என்ன செய்யுதுன்றது தெரியுதா உங்களுக்கு? கொஞ்சம் தேர்ஸ்டியா இருந்தாலுமே கொஞ்சம் போல தேர்ஸ்டியா இருக்குது. அங்க மேல கலர் வச்சுட்டேன், கலர் குறைஞ்சிருச்சு. இங்க இருக்க கலர் எடுத்துருது அது டக்குன்னு. இங்க பாருங்க என்ன ஆகுதுன்னு. எடுத்துருச்சு அப்படியே. இப்ப நான் இன்னும் கொஞ்சம் டார்க் ஆக்கலாமான்னு பாக்குறேன். எல்லா இடத்துலயும் டார்க் ஆக்கணுமான்னு எனக்கு ஷூரா தெரியல. அதனால சில இடங்கள்ல அதாவது ஷேடோ இருக்கிற இடங்களை கட்டாயமா டார்க் ஆக்கிடுவோம் அப்படின்னு சொல்லி டிசைட் பண்ணி அந்தந்த இடங்களை மொத்தம் கொஞ்சம் கொஞ்சம் டார்க் ஆக்குறேன். அந்த இடத்துல கிரீன் வச்சா நல்லா இருக்கும்னு யோசிச்சு வச்சேன். சரி நல்லா இல்ல. அங்கேயும் கிரீன் வந்து ஜாஸ்தியாயிருது. அப்ப வந்து உடனே உடனே எடுக்க முடிஞ்சுன்னா எடுக்கிறோம். இல்லாட்டி கம்ப்ளீட்டா காய விட்டதுக்கு அப்புறம் தான் எடுக்கணும். ரெண்டுக்கு இடையில வந்து எடுக்கிறதுன்றது வந்து நல்ல ஐடியா கிடையாது. இப்ப நான் செய்யறது வந்து ஒரு எக்ஸ்பர்ட் மாத்திரம் தான் இது செய்யணும். காஞ்சிக்கிட்டு இருக்கும்போது அதை டச் பண்றது. உடனே அது மஷ்ரூம் ஆகும். சரி அதை அப்படி விட்டுருவோம். இப்ப என்ன செய்வோம் நம்ம? லேசா ஒரு லேசா லைட் ப்ளூ மாதிரி ஒரு கலரை கிரியேட் பண்ணி இங்க பாருங்க இந்த இதுல கொஞ்சம் போல கிரீனை கலக்குறேன். வயலட்ல கொஞ்சம் போல கிரீனை கலக்குறேன். நியூட்ரலைஸ் ஆகும் இல்லையா? நமக்கு கலர் காம்பினேஷன் ஞாபகம் இருக்கா? காம்ப்ளிமெண்டரி கலர்ஸ் மிக்ஸ் பண்ணோம் அப்படின்னா நமக்கு வந்து நியூட்ரலைஸ் ஆகும் இல்லையா? காம்ப்ளிமெண்டரி கலர்ஸ் மிக்ஸ் பண்ணி ஒரு மாதிரி நியூட்ரலைஸ் ஆகுனா ஒரு கிரீனிஷ் டோனை கொண்டு வர ட்ரை பண்றேன். ஏன்னா இங்க இருக்கக்கூடிய கிரீன் மாதிரியே இங்கேயும் ஒரு கிரீனிஷ் டோன் இருந்தா நல்லா இருக்கும். வர மாட்டேங்குது பாருங்க, இவ்வளவு ஈஸியா வரல. இந்த இருக்கு. ஓகே வந்துருச்சு. ஒரு கிரீனிஷ் டோன் லேசா டல் கிரீனிஷ் டோன் ஒன்று கிரியேட் பண்ணிட்டு நல்லா டல்லா வைக்கணும். எக்கன்னா இப்ப இங்க இருந்து ஒரு டோன் ஒன்று வச்சிடலாம் நம்ம. உங்களுக்கு நல்லா தெரியும் நான் வந்து ஒரு எக்ஸ்பர்ட். நிறைய வருஷமா வேலை பார்த்துக்கிட்டு இருக்கேன். அதனால வந்து எனக்கு வந்து என்ன செய்யறோம் அப்படின்றதுலாம் நல்லா தெரியும். ஆனாலும் எவ்வளவு கேர்ஃபுல்லா நான் கலர் வைக்க வேண்டி இருக்குன்றத பாருங்க.
இப்ப இந்த இடத்துல கலர் பட்டப்ப அதை எப்படியாச்சும் எடுத்துக்கலாம் அப்படின்னு சொன்னேன், ஞாபகம் இருக்கா உங்களுக்கு? இந்த இடத்துல கலர் கொஞ்சம் போல வந்தப்ப இது செய்யும் போது எடுத்துக்கிறலான்றது தான் என்னுடைய ஐடியா. இந்த இடம் ஃபுல்லா டார்க்கா இருக்கு. இப்ப ஒரு லேயரா நம்ம ஏத்திட்டு வர்றதுதான் இந்த இடத்துக்கு நல்லா இருக்கும். நம்ம அட் அ ஸ்ட்ரெச் கொஞ்சம் டார்க்கா வச்சிட்டோம்னா அவ்வளவு தூரத்துக்கு எஃபெக்ட் வந்து இருக்காது. கொஞ்சம் கொஞ்சமா அந்த இடத்துக்கு காயட்டும், காஞ்சதுக்கு அப்புறம் அதுக்கு வருவோம். இப்ப இந்த இடம் கொஞ்சம் லேசா டல் ஆகுது. இந்த இடத்துல வந்து இந்த இடத்துல நல்ல கலர் வந்து குறைஞ்சிருது. டல் ஆயிடுச்சு. அப்ப அந்த இடம் கிட்டத்தட்ட பின்னாடி இருக்கக்கூடிய துணி வந்து துணி மாதிரி உட்கார ஆரம்பிச்சிருச்சா? இப்போ ஒரு முக்கியமான ஒரு கேள்வி ஒண்ணு இருக்கு, யாருமே அதை கேட்கவே இல்லை. பேக்ரவுண்டுக்கு இவ்வளவு பாடுபடணுமான்னு சொல்லிட்டு யாருமே கேட்கவே இல்லை, இல்லையா? அப்படி ஒரு கேள்வி இருக்கா இல்லையா? என்ன என்ன சொல்றீங்க? யாராவது ஒருத்தர் யார் இருக்கான்னு தெரியல. அப்படி இல்லைங்க சார். பேக்ரவுண்ட் அழகா வரணும்னா நம்ம கொஞ்சம் மெனக்கிட்டாதானே சார் நல்லா இருக்கு. ஆமா. அப்ப இல்ல, இப்ப பேக்ரவுண்ட்ன்றது வந்து பின்னாடி இருக்கக்கூடிய ஒண்ணு. அப்படி அதாவது ஒரு விஷயம் இருக்கு. அப்ப அந்த விஷயத்த நம்ம கவனிக்காம இல்ல, கவனிப்போம், இனிமேதான் கவனிக்க போறோம் அது. ஆனா அந்த விஷயத்து மேல இருக்கக்கூடிய இம்பார்ட்டன்ஸை விட நீங்க வந்து பேக்ரவுண்ட் மேல கொடுத்துக்கிட்டு இருக்கீங்கன்னு ஒரு கேள்வி ஒண்ணு வருது இல்ல? பொதுவா ஒரு கேள்வி ஒண்ணு வருது. கண்டிப்பா வருதுங்க சார். ஆனா நம்ம பிக்சர்ஸ பொறுத்து இருக்குல்லங்க சார், நம்ம என்ன கொண்டு போறோம் கிரியேட்டிவிட்டி. ஆமா. இப்ப இல்ல, அதுக்கு ஒரு பதில் சொல்றேன் கேளுங்க. இப்ப என்னன்னா, இப்ப ஒரு பாட்டு ஒண்ணு இருக்கு. ஒரு ஒரு சினிமா பாட்டோ வச்சுக்கிறோம், சினிமா பாட்டுன்னு வச்சுக்கிறோம். ஒரு சினிமா பாட்டு ஒண்ணு இருக்கு. அந்த சினிமா பாட்டு வந்து மியூசிக் எல்லாம் வச்சு போட்டு ஒரு பிரமாதமா வந்து அந்த பாட்டை செஞ்சிருக்காங்க. நல்ல ஒரு அருமையான பாடகர் ஒருத்தர் வந்து பாடி இருக்காரு. யாரு என்னன்றது நம்ம அதை பத்தி டிஸ்கஸ் பண்ண வேண்டாம். நம்ம ஒரு அருமையான பாடகர் பாடி இருக்காரு. அப்படி பாடிக்கிட்டே போறாரு. சுவாரஸ்யமா இருக்குமா பேக்ரவுண்டே இல்லாட்டி? அதான் கேக்குறேன். பேக்ரவுண்டே இல்லாட்டி அந்த பாட்டு சுவாரஸ்யமா இருக்குமான்னு கேக்குறேன். இருக்க போறது இல்ல. கட்டாயமா பேக்ரவுண்டுன்னு ஒண்ணு தேவைப்படுது. சரிதானே அது நான் சொல்றது? அப்ப பேக்ரவுண்டுன்னு ஒண்ணு தேவைப்படுது அப்படின்றப்ப எல்லா இடத்துக்குமே அது பொருந்தும் இல்லையா? லைஃப்ல ஆல்மோஸ்ட் எல்லா விஷயத்துக்குமே அது பொருந்தும். பேக்ரவுண்டுன்றது ஒண்ணு தேவைப்படுது. அந்த பேக்ரவுண்டு எவ்வளவுக்கு எவ்வளவு இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கோ அவ்வளவுக்கு அவ்வளவு பேக்ரவுண்டோட இம்பார்ட்டன்ஸை நம்ம காட்டிட்டே நம்ம ஃபோர்கிரவுண்டையும் காட்டிட்டு போனோம்னா எல்லாம் சேர்ந்து ஒரு அருமையான ஒரு பாட்டு ஒண்ணு அமையுது. அத மாதிரி தான் இத வந்து நம்ம எல்லாத்தையும் சேர்த்து காட்டினா தான் இதோட அழகு வெளியில வரும். ஒரு பகுதியை மாத்திரம் காட்டிட்டு விட்டோம்னா இதோட அழகு வந்து வெளியில வராது. அதுக்காகத்தான் நம்ம வந்து இப்படி பேக்ரவுண்டை வந்து இப்படி இவ்வளவு தூரத்துக்கு நம்ம பாடுபடுறதுக்கான காரணமே அதுதான். ஒரு 2 நாளைக்கு முன்னாடி நான் வீட்டுல பேசிட்டு உட்கார்ந்துருந்தேன். நான் இந்த சீரியல் நடந்துகிட்டு இருக்கோம்.
சில நேரங்களில் வீட்டம்மா உட்காந்து பார்த்துட்டு இருப்பாங்க அது. நமக்கு காதுல கேட்டுட்டு தானே, நான் இங்க உட்காந்து அது வேற வேலை பார்த்துட்டு இருந்தாலும் நம்ம காதுல கேட்டுட்டு தானே இருக்கோம். அப்படி கேட்டுக்கிட்டு இருக்கும்போது அந்த பேக்ரவுண்ட் மியூசிக் வந்து அதுக்கு வந்து பேக்ரவுண்ட் மியூசிக் ஜாஸ்தி. இப்ப இளையராஜாவையோ அவங்களையோ வச்சு ஒரு சீரியல் எடுக்கிறது கிடையாது. எடுக்க முடியும் எடுக்க முடியாதுன்றது கம்ப்ளீட்டா வேற விஷயம். எடுக்கிறது கிடையாது யூஸ்வலா. அப்படின்னு வர்றப்ப பேக்ரவுண்ட் மியூசிக் வந்து ஏதோ ஒரு மியூசிக் போட்டிருக்காங்களே தவிர பேக்ரவுண்டுக்குன்னு சொல்லிட்டு ஒரு மெனக்கெட்டு ஒரு மியூசிக் போடவே இல்லை. அது வந்து அவ்வளவு அசிங்கமா தெரியுது. அப்ப பேக்ரவுண்ட்ன்றதோடைய மீனிங் எவ்வளவு தூரத்துக்கு இருக்குன்றதை யோசிச்சு பாக்குறேன் நான். இப்ப நமக்கு தெரியும் பேக்ரவுண்டுக்கு எவ்வளவு தூரத்துக்கு இம்பார்ட்டன்ஸ் நம்ம கொடுக்கணும்ன்றது நமக்கு தெரியும். இருந்தாலும் பேக்ரவுண்டை வந்து கொஞ்சம் இக்னோர் பண்ணோம்னா படமே இல்லாம போயிருது. படம் இல்லாம போயிருது. அவ்வளவு தூரத்துக்கு பேக்ரவுண்டை வந்து ஒண்ணு சரிங்களா. இது 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 ஒரு கதை. இன்னொரு கதை என்னன்னா, ரொம்ப நாளைக்கு முன்னாடி ஒரு 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 டிவி ப்ரோக்ராம் ஒன்று, மியூசிக் ப்ரோக்ராம், இங்கிலீஷ் பாட்டுகள் இருக்கக்கூடிய ஒரு ப்ரோக்ராம். அதில் வந்து 1960s 70sல 60s 70s 80sன்னு வச்சுக்கிறோமே, சில 60s பாடல்கள், 60s பாடல்கள் திரும்ப பாடப்பட்ட 60s பாடல்கள், இங்கிலீஷ் பாடல்கள் நிறைய. அதுக்கு வந்து செட்டிங்ஸ் வந்து போட்டுக்கிட்டு இருக்காங்க. போட்டுக்கிட்டு இருக்கப்ப அங்க செஞ்சுக்கிட்டு இருந்த ஆட்கள்ல இந்த செட்டிங் டிசைன் பண்ணிட்டு இருந்த 2 ஆர்கிடெக்ட்ஸ் எனக்கு நல்ல நெருக்கமான ஆட்கள். என்கிட்ட ஒரு ஸ்டூடெண்ட்ஸ் மாதிரி பழகுவாங்க. ஸ்டூடெண்ட்ஸ் இல்லை, இருந்தாலும் ஸ்டூடெண்ட்ஸ் மாதிரி பழகுவாங்க. போயிருச்சா? பின்னாடி போயிருச்சா? இல்லையா? பின்னாடி போயிருச்சு. இப்ப அதுல ஒரு டிசைனை வேற கொடுத்துட்டேன். நடுவில் வந்து ஏதோ ஒரு பேண்ட் ஒன்று போற மாதிரி ஒன்று வேற போட்டாச்சு. இப்ப இந்த இடத்துக்கு வந்து அந்த பேண்ட் இருக்கிறது மாதிரி போட்டுட்டோம்னா இது வந்து நிழல்ல இருக்கிற மாதிரியும் நடுவில் வந்து ஒரு பேண்ட் இருக்கிற மாதிரியும் ஒரு ஃபீலிங் வந்துடும். அப்ப அந்த செட்டிங் போட்டுக்கிட்டு இருக்கும்போது நான் வந்து என்ன சொன்னேன், இங்க பாருப்பா, இவங்க வந்து அந்த மேல இருந்து அந்த கிரேன்ல வந்து அது வரும், அதுக்கு என்ன செய்யறதுன்றத பாருங்க, லைட் இந்த இடத்துல ஷேடோ விழுகும், அப்படி எல்லாம் பார்த்துக்கிட்டு இருந்தாங்க. நான் போய் என்ன சொன்னேன், இங்க பாருப்பா, ரொம்ப முக்கியம் பேக்ரவுண்டுன்றது ஒண்ணு வேணும் நமக்கு. அந்த பேக்ரவுண்டை முதல்ல செய்வோம். உட்காந்துருச்சா இந்த இடம்? பேக்ரவுண்ட் இனி வேணும் அப்படின்னா நம்ம செஞ்சுக்கிருவோம். சரியா? இப்ப அடுத்து நான் என்ன செய்ய போறேன்னா, கொஞ்சம் மீடியம் சைஸ் பிரஷ் ஒன்று எடுத்து கொஞ்சம் போல வெர்மிலியன் எடுத்து எங்கெல்லாம் பூ இருக்கு அப்படின்றத வந்து கொஞ்சம் விட்டுற போறேன். பூவெல்லாம் விட்டுட்டு ஒரு மணி ஆக போகுதா? அப்ப நமக்கு இன்னும் 1 மணி நேரம் இருக்கு. 1 மணி நேரத்துல முடியுமான்றது எனக்கு சந்தேகமா இருக்கு. அதனால நம்ம வந்து ரொம்ப அவசரப்பட்டு இதை வந்து முடிக்கிறதுக்கு ட்ரை பண்ணாம நல்லா முடிக்கிறது அப்படின்ற ஒரு ஐடியால போயிடுவோம். சரியா? ஒரு பழமா போட்டுதான் ஆகணும். சரியா? அப்ப வந்து நான் வந்து ஹைலைட் வந்து நமக்கு லைட் எங்க இருந்து வருது? இங்க இருந்து லைட் வருது. இங்க இருந்து லைட் வருதுன்னா ஹைலைட் இங்க விழுந்துச்சுன்னா எல்லா பழத்திலையும் ஹைலைட் வந்து அங்கதான் விழும். ஒண்ணு. இன்னொன்னு வந்து என்னன்னா, அந்த ஆங்கிள் வந்து லைட் வந்துச்சு, நமக்கு ஒரு ஆங்கிள் லைட் வந்துச்சுன்னா நமக்கு ஆங்கரை வச்சு கண்டுபிடிக்க தெரியும். ஆங்கர்லாம் இங்க போட்டுக்கிட்டு இருக்கணும்ன்ற தேவையில்லை. ஆனால் ஆங்கரை வந்து கண்டுபிடிச்சு போடுறதுன்றது
ஒரு பார்ட் ஆஃப் த வேலை. ஆங்கரை வரைய வேண்டியது இல்லை, ஆனால் சரியா? அப்ப அந்த 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 சீரியல் அவ்வளவு நல்ல சீரியல் இல்லைன்ற லெவலுக்கு அட்லீஸ்ட் ஏன் மனசுல ஓடிச்சு. ஏன் யாரோ ஒரு பேக்ரவுண்ட் மியூசிக்கை பத்தி, பிஜிஎம்னு சொல்லி சொல்லுவோம் இல்லையா? அதான் பேக்ரவுண்ட் மியூசிக்கை பிஜிஎம்னு சொல்லுவோம். பிஜிஎம்ன்றது வந்து நாங்க வந்து சினிமா ப்ரொடக்ஷன், நான் ஐயர் சார்லாம் வந்து ஒரு சினிமா காலேஜில் வந்து ப்ரொஃபஸர் சார் தான், ப்ரொடக்ஷன் டிசைன் சொல்லி தந்துக்கிட்டு இருந்தோம். அதனால எங்களுக்கு வந்து பிஜிஎம் அப்படின்றதுலாம் வந்து ஒரு பயங்கரமான ஒரு முக்கியமான ஒரு விஷயம். இந்த இந்த இடத்துல வந்து அப்படியே வந்து க்ளோஸ்அப் ஷாட் ஒன்று கொண்டாந்து நிறுத்திட்டு எக்ஸ்பிரஷன் மாத்திரம் இருக்கட்டும், ஒன்றும் பேசலாம் வேண்டாம், டயலாக் வேண்டாம், இந்த இடத்துல எக்ஸ்பிரஷன் மாத்திரம் இருக்கட்டும், அப்படியே பிஜிஎம் கொடுத்து அந்த இடத்துக்கு மீனிங் கொண்டாந்துடலாம் அப்படின்னு. அப்ப பிஜிஎம் என்னவா இருக்கணும் அப்படின்றதுலாம் ஒரு பெரிய டிஸ்கஷன் நடக்கும். அப்படிலாம் செய்யல அவங்க. அப்ப அதாவது பேக்ரவுண்டை பத்தி யோசிக்கவே இல்லை, பேக்ரவுண்டு தானே, ஒரு சத்தம் கேட்டுக்கிட்டு இருந்தா போதும் அப்படின்ட்டாங்க. இந்த ஆளு பேர் என்ன, நம்ம ஏஆர் ரஹ்மான், இளையராஜா, இவங்கெல்லாம் வந்து மியூசிக் அமைச்ச இதை பார்த்தீங்கன்னா நிறைய நேரங்கள்ல அவங்களுடைய அசிஸ்டன்ஸ்ட வந்து இதுக்கு ஒரு பிஜிஎம் ஒன்று போட்டிருப்பா அப்படின்னு கொடுத்துருவாங்க. அப்படியே இவங்க எல்லாம் வந்து அப்படியே ஒரு காரில் வந்து அப்படியே போயிட்டே இருக்காங்க அப்படின்னு, சும்மா ஒரு வேற அந்த இடத்துல வந்து ஒரு பெரிய இம்பார்ட்டன்ட் விஷயம் இல்லை, காரில் போயிட்டு இருக்காங்க, அவ்வளோதான் காட்டணும் அது. அப்போ அதை காட்டுறதுக்கு வந்து அசிஸ்டன்ட் யாரையாச்சும் கூப்பிட்டு இதுக்கு பிஜிஎம் ஒன்று போட்டிருப்பா அப்படின்னு கொடுத்துட்டு போயிடுவாங்க. சரியா? முக்கியமான இடங்கள்ல, அதாவது கிளைமேக்ஸ் சீன், ஒரு அதுல அதோட வந்து படம் வந்து மாறப்போகுது அப்படின்ற ஒரு சீன்ல வந்து ஆக்சுவலா வந்து ஒரு ஆக்டர் வந்து ஆக்ட் பண்ணிட்டு இருக்கிற மாதிரி இருக்கும் பிஜிஎம். என்ன என்ன சொல்ல வரேன்னு விளங்குது அவங்களுக்கு? அவ்வளவு இம்பார்ட்டன்ட் பேக்ரவுண்ட். பேக்ரவுண்டை கேர்லெஸ்ஸா விட்டீங்கன்னா உங்களுடைய படம் வந்து கேர்லெஸ்ஸா செஞ்சதுன்றது தெரியும். பேக்ரவுண்ட் வந்து இப்படி செஞ்சிருந்தீங்கன்னா இந்த ஆள் என்னமோ ஒரு விஷயத்த சொல்றாப்புலன்னு சொல்லிட்டு நம்ம சும்மா ஒரு சிவப்பு கலர் பழம், பச்சை கலர் இலை, வெள்ளை கலர் பூ, அவ்வளவுதான் அது விஷயம். பெருசா ஒண்ணு பெரிய இந்த விஷயம்லாம் ஒண்ணும் கிடையாது. ஆனாலும் இந்த ஆள் என்னமோ சொல்ல வர்றாப்புல என்னன்னு கண்டுபிடிப்போன்ற லெவலுக்கு பாக்குறவங்களுக்கு ஒரு ஒரு ஆவலை தூண்டிவிடும். அதுதானே நம்மளுடைய வேலை. அப்ப பேக்ரவுண்ட்ன்றது வந்து ஒரு இம்பார்ட்டன்ட் ஆஸ்பெக்ட். இப்ப நீங்க என்ன செய்யுங்க, என்னுடைய பழைய ஒர்க்ஸ் இருக்கும், எதுல இருக்கும், எங்க போடுவோம் இது, ரைட், ஃபேஸ்புக்ல என்னுடைய பேஜுக்கு போங்க, யூடியூப்ல என்னுடைய சேனலுக்கு போனீங்கன்னா ரெக்கார்டிங் இருக்கும். சரியா? நீங்க முதல்ல ஃபேஸ்புக்ல போய் என்னுடைய பேஜுக்கு போய் நான் செஞ்சிருக்கக்கூடிய வாட்டர் கலர் லேண்ட் இதை ஸ்டில் லைஃப்ஸை போய் பாருங்க. வாட்டர் கலர் ஸ்டில் லைஃப் ஸ்பெஷலி போய் பாருங்க.
எவ்வளவு கேர்ஃபுல்லா வந்து நான் வந்து பேக்ரவுண்ட ஹேண்டில் பண்ணியிருக்கேன்றது உங்களுக்கு தெரியும். அநேகமா நான் எடுத்த போட்டோவா தான் இருக்கும். இப்ப நான் எடுத்த போட்டோ உங்களுக்கு 4, 5 அனுப்பியிருந்தேன்ல? இல்லையா? அனுப்பியிருந்தேனா? ஆமா, ஓகே. 4, 5 அனுப்பியிருந்தேன். இல்லையா? இப்ப அத பார்த்தீங்கன்னா, ஒரே செட்டப் தான். அதாவது ஒரு கிளாஸ் டம்ளர், ஒரு இது அப்படின்னு சொல்லிட்டு ஒரே செட்டப் வச்சிருப்பேன். கொஞ்சம் முன்னாடி ஒரு 2 இன்ச் மேல போயிருந்திருப்பேன். ஒரு 3 இன்ச் மேல போவேன். ரைட்ல ஒரு 1 இன்ச் போய் பார்த்திருப்பேன். கவனிச்சீங்களா அது? அப்ப அவ்வளவுல வந்து பேக்ரவுண்ட் வந்து மாறுறது வந்து எஃபெக்ட வந்து மாத்துது. சரி, அது காயட்டும். அது காயற வரைக்கும் நம்ம அடுத்த வேலைய பார்த்துக்கிட்டு இருப்போம். இந்த கிரீன வச்சுட்டு நான் இந்த ஃப்ளவருக்கு போயிற போறேன். சரியா? இந்த கிரீன எப்படி வைக்க போறேன்னா, கொஞ்சம் போல எல்லோ எடுத்துக்கிறேன். கொஞ்சம் போல எல்லோ எடுத்துக்க போறேன். ஏற்கனவே வந்து சாப் கிரீன் எடுத்து வச்சிருக்கேன். கொஞ்சம் போல விரிடியன் கிரீன் எடுத்து வச்சிருக்கேன். இந்த ரெட்ட வந்து கொஞ்சம் தள்ளி தூரத்துல வச்சுட்டு, இந்த இலைய வந்து நான் வந்து ஒரு சின்ன ஒரு விளையாட்டு விளையாட போறேன். எப்படி விளையாட முடியுதான்றத பார்ப்போம் முதல்ல. முதல்ல இலைகள வச்சிருவோம். ம். இந்த இடம்லாம் டார்க் ஆக போகுது. ஆனாலும் நான் வந்து இப்பயே வந்து அந்த இடத்துல வச்சிட்டு, அதுக்கப்புறம் வந்து அந்த டார்க்க பத்தி யோசிக்கலான்னு பார்க்குறேன் நான். சரியா? இப்ப என்னன்னா, இந்த இடத்துல இந்த சைடுல வந்து டார்க் வருது. இந்த சைடுல டார்க் வருது. ம். அதுக்கப்புறம் நம்ம வந்து லைட் அண்ட் ஷேட வந்து அப்புறம் குடுத்துக்குருவோம். இப்போதைக்கு இலைய வந்து அப்படி வச்சுக்கிறோம். ம். ஏன் அப்படி பிசிறு பிசிறா குடுத்து வச்சிருக்கேன் அப்படின்னா, பேக்கிரவுண்ட் வந்ததுக்கு அப்புறம் தான் அந்த பேக்கிரவுண்ட்ல டார்க் வருது பார்த்தீங்களா? அந்த டார்க் வந்ததுக்கு அப்புறம் தான், இந்த இடத்துல வந்து என்ன நடக்குது அப்படின்றது காட்ட முடியும். ஓஹோ! இந்த சைடு தான் டார்க் வருது. இல்ல இந்த சைடு தான் டார்க் வரும். இத ஒரு ஃபோட்டோ எடுத்துடலாமோ? சொல்லியிருக்கலாமேம்மா யாராச்சும் ஒருத்தர. ஃபோட்டோ எடுத்துருங்க சார்ன்னு சொல்லியிருந்தா நான் எடுத்திருந்திருப்பேனே. இல்ல கொஞ்சம் கிரீன் இன்னும் கொஞ்சம் கொஞ்சம் போல கிரீன் வச்சுட்டு அப்புறம் எடுப்போம். சரியா? இருக்கீங்களா? போயிட்டீங்களா? பயங்கர போர் அடிக்குதா? என்னம்மா சௌமியா, உன் நிலைமை என்ன இருக்கு? உன் பிள்ளை என்ன சொல்லுது?
சார் சௌமியா சவுண்ட் கேட்கல, நாங்க லைன்ல தான் சார் இருக்கோம். அப்படியா? சௌமியாவை ஆளை காணோம். கொஞ்சம் கொஞ்சம் கிரீன்ஸை வச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து நான் ஒரு போட்டோ எடுத்து வச்சுக்கிட்டோன்னா பேக்ரவுண்டு ஆல்மோஸ்ட் முடிஞ்சிருச்சு. ஆல்மோஸ்ட் நீ ஏன் திரும்பியும் சொல்லிக்கிட்டு இருக்கேன்னா, எப்ப வந்து இன்னும் கொஞ்சம் வேணும்னு பேக்ரவுண்டு சொல்லணும்னு தெரியாது நமக்கு. திடீர்னு வந்து இல்ல இந்த இடம் வந்து அப்படி இல்லை இப்படி வரணும் அப்படின்னு சொல்லிட்டு தோணும் நமக்கு. அதைத்தான் நான் வந்து சொல்லணும் அப்படின்னு சொல்றேன். அப்ப அப்படி வர்ற நேரங்கள்ல வந்து நம்ம வந்து ரெடியா இருந்தாகணும் கொடுக்கறதுக்கு. இது ஒரு முக்கியமான ஒரு விஷயம்ன்றது தெரியுதா உங்களுக்கு? வாட்டர் கலரை பத்தி நீங்க தெரிஞ்சுக்கணும்னா ஸ்டில் லைஃப் வந்து இப்படி உட்கார்ந்து போட்டு பழகினா தான் உங்களுக்கு போர்ட்ரேட்ன்றது நல்லா வரும். இப்படி உட்கார்ந்து போட்டு பழகினா தான் எந்த ஒரு கிரியேட்டிவா நீங்களா ஒண்ணு செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு போட்டோ எடுத்து 2-3 போட்டோ எடுத்து கிரியேட்டிவா செய்யறது அப்படின்னா உட்கார்ந்துக்கிட்டு அப்படியே ஐடியா பண்ணிக்கிட்டு உட்கார்ந்துருக்கிறது இல்ல கிரியேட்டிவா பண்றதுன்றது. ஓஹோ, இலை அவ்வளவு தூரத்துக்கு வந்துருதுமா? இலை இவ்வளவு தூரத்துக்கு வந்துருது. அவ்வளவு இலை. இன்னும் கொஞ்சம் இல்ல, இதோட எடுத்துடுறது பெட்டர்ல. இதோட ஒரு போட்டோ எடுத்துட்டு அதுக்கப்புறம் வந்து என்ன செய்யணுமோ செய்யணும் நம்ம. சரி. போட்டோ எடுக்கவே இல்லை, ஒரு போட்டோ கூட எடுக்கல நம்ம காலையில இருந்து. ஐ மீன் எடுக்க ஆரம்பிச்சதுல இருந்து 1.25 ஆகுது. 2 கிளாஸ் எடுத்துரும் போல இருக்கு. இன்னும் ஒரு கிளாஸ்ல முடிச்சிடலாம். போட்டோ எடுத்து பார்த்தாதான் படம் எப்படி வருதுன்றது தெரியுது. நல்லதான் வந்துகிட்டு இருக்கு இல்லையா? ஆமான்னு யாருமே சொல்ல மாட்டீங்களா? சரியா? இப்ப இது வரைக்கும் வந்துட்டோம். இப்ப இந்த இடத்த அப்புறம் மேனேஜ் பண்ணிக்கிறோம். இது வந்து காயட்டும். நம்ம இந்த ஃப்ளவருக்கு போயிடுவோமா?
அந்த ஃப்ளவர் வந்து ரொம்ப ஈஸியா முடிச்சிடலான்ற மாதிரி தோணுது. முடிஞ்சிச்சுன்னா ரொம்ப நல்லா இருக்கும். முடிக்க முடியாட்டியும் கவலைப்படாம என்னென்ன அது செய்ய சொல்லுதோ அதை ஃபுல்லா செய்வோம் நம்ம. சரியா? முதல்ல வந்து நான் என்ன செய்ய போறேன்னா, அந்த வேகமா வேலை பார்க்க முடியாத லெவலுக்கு ஒரு வேலையை பார்க்க போறேன். என்ன செய்ய போறேன்னா, அந்த ஆண்ட்ரீசியம்னு சொல்லுவோம் இல்லையா, மகரந்த மகரந்த மகரந்தம்ன்றது அந்த மஞ்சள் பொடி. இத என்ன சொல்லுவோம் நம்ம, ஆண்ட்ரீசியம்னு சொல்லிட்டு பொட்டானிக்கல் நேம் வந்து ஆண்ட்ரீசியம்னு சொல்லுவோம். யார் சயின்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ் யாரும் இல்லையா இங்க? சரியா? அதை அப்படியே அந்த இதை அப்படி வச்சுக்கிறோம். அந்த இதை அப்படி வச்சுக்கிட்டு அது அந்த காஞ்சதுக்கு அப்புறம் தான் அதை செய்ய முடியும். அது காயிற வரைக்கும் சும்மா உட்காந்துருக்காம இதை செய்ய முடியாது. ஏன்னா இந்த இடம் காயணும். இந்த இடம் காஞ்சாதான் நம்ம இதை செய்ய முடியும். இல்லாட்டி அது தகராறு அடிச்சிடும். இது அப்புறம் பார்த்துக்கிறோம் நம்ம. சரியா? இப்ப நான் வந்து என்ன செய்ய போறேன்னா, இந்த பூக்களும் மொட்டுகளும் இங்க இருக்கு இல்லையா, அதை செய்யறதுக்கு போறேன். அதை செய்யறதுக்கு போறதுக்கு முன்னாடி என்ன செய்யறேன், இலைகள் எங்க இருக்கு அப்படின்றத வந்து நான் வந்து வைக்கிறேன். ஒண்ணுமே செய்யல இல்லையா, சும்மா அப்படியே அங்கங்க டச் பண்ணி விட்டுக்கிட்டு இருக்கேன். ஆனால் என்னமோ சரியா இருக்கிற மாதிரி ஒரு ஃபீலிங் வருது. எப்படி அது வருதுன்னா, இல்லையா இல்லையா, உங்களுக்கு தெரியுதா? கிட்டக்கு போகணுமா? அது இப்படி காட்டினா இங்க பாருங்களேன், அந்த 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 பூக்கள் வந்து சின்ன 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 பூக்கள் வந்து அங்க இருக்கிற மாதிரி ஒரு ஃபீலிங் கிரியேட் ஆகுது. அப்ப எப்படி கிரியேட் ஆகுது? அது ஒண்ணுமே செய்யல நான் ஆக்சுவலா. எப்படி கிரியேட் ஆகுது? நான் வந்து நிறைய இந்த மாதிரி பூக்களை பார்த்து டிராயிங் போட்டு பழகியிருக்கேன். அப்ப எக்ஸ்பீரியன்ஸ் தான் அது. இப்ப என்ன செய்யலாம்? இப்ப நடுவுல வந்து ஒரு தண்டு ஒண்ணு வருது இல்லையா, அந்த கிரீனா ஒரு தண்டு ஒண்ணு வருது. அந்த தண்டை வந்து இப்ப நம்ம போட முடியாது. ஏன் போட முடியாது? பின்னாடி இருக்கிறது டார்க்கா இருக்கு. அப்ப அந்த தண்டை வந்து இருந்தா தான் அது நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லிச்சுன்னா என்ன செய்யலாம்? ஒண்ணு டார்க்கா தண்டை போடலாம் இல்லையா, ஒரு டார்க் கோடு ஒண்ணு, கருப்பு கோடு ஒண்ணு போடலாம். அப்படி இல்லாட்டி ஒரு கருப்பு கோடு ஒண்ணு போட்டுட்டு, கருப்பு கோடுன்னா கருப்பு இல்லை, நம்ம தான் கருப்பு யூஸ் பண்ண மாட்டோமே, ஒரு வயலட் கலர் எடுக்கிறோம். வயலட் கலர் அங்க ஏற்கனவே இருக்கு, அதனால வயலட் பத்தாது, கொஞ்சம் போல கிரீனையும் மிக்ஸ் பண்றோம். இங்க பாருங்க, கொஞ்சம் போல கிரீனையும் மிக்ஸ் பண்றோம், கொஞ்சம் போல ப்ளூவையும் மிக்ஸ் பண்றோம். கொஞ்சம் கிரீனை மிக்ஸ் பண்ணிக்கிறோம். இன்னும் அது டார்க் ஆன மாதிரி தெரியல, இன்னும் கொஞ்சம் டார்க்கா இருந்தா நல்லா இருக்கும். கொஞ்சம் போல கிரிம்சன் எடுத்து மிக்ஸ் பண்ணிக்கிறோம். டார்க் ஆயிடுச்சா? ஓரளவுக்கு டார்க் ஆயிடுச்சு. இப்ப திரும்ப வந்து கொஞ்சம் போல கிரீன் எடுத்து மிக்ஸ் பண்ணிட்டு அந்த கிரீனிஷ் டார்க் வந்துருச்சு. என்ன செய்யறோம், இங்க இருந்து அந்த தண்டு வருதுன்னு வச்சுக்கிறோம், அங்க அப்படி ஒரு கோடு ஒண்ணு போடுறோம். அங்கங்க கோடுகள் வந்து காட்டுறதுல என்ன ஆகுது, அப்புறம் நம்ம வந்து ஒரு
இப்ப கொஞ்சம் போல மஞ்சள் எடுத்து இந்த சைட்ல தான் ஷேடோ இருக்கும் இல்லையா? கொஞ்சம் போல மஞ்சளையும் கொஞ்சம் போல கிரீனிஷ் ஆக்கி அந்த சைடுக்கு வந்து ஒரு லேசா ஷேடோ இருக்கிற மாதிரி, ரொம்ப பிளெயினா இல்லாம லைட் அண்ட் ஷேடும் அந்த வெள்ளையிலயும் இருக்கிற மாதிரி லேசா காட்டிடுறோம். இத்தினோண்டு ஒரு இடத்துக்கு அவ்வளவு தூரத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்கணுமா? பின்ன எதுக்கு தான் முக்கியத்துவம் கொடுத்துருப்பேன்? அப்ப வந்து ஒரே ஒரு சட்டி மாத்திரம் வரைஞ்சிட்டு விட்டுருக்கலாமேன்ற. முடியாதுல்ல, செய்யக்கூடாதுல்ல, முடியாதுங்க சார். முடியாது செய்ய. கிரியேட்டிவா வரணும் அப்படின்னா நம்ம இன்னும் ஸ்பெண்ட் பண்ணி தானே ஆகணும்ல. ஆமா, எவ்வளவு தூரத்துக்கு அங்க வந்து இதெல்லாம் இருந்துச்சு. இப்ப வந்து ஒரு கதை சொல்லிட்டு வந்துகிட்டு இருக்கோம்னா, இப்ப நான் வந்து இந்த சாலமன் பாப்பியா அந்த வெத்தலை வாங்கின கதையை வந்து சொல்லிட்டு இருந்தேன் நேத்து. அந்த அம்மா வந்து உட்கார்ந்து அந்த வெத்தலையை போட்டுரும் அப்படின்னு பளிச்சுன்னு சொல்லிட்டு பழைய வெத்தலைய வச்சுக்கிட்டு புது வெத்தலை வாங்கி பழைய வெத்தலை ஆகிற வரைக்கும் அதை வச்சுக்கிட்டு இருந்துட்டு நான் சிறுசா அந்த கதையை சொல்லி முடிச்சிட்டு போயிருக்கலாம். இல்ல அதாவது அங்க சொல்லி அந்த அம்மா வர்றப்ப என்ன செய்யணும், நான் இப்ப உட்கார்ந்துருப்பாங்க, ஞாபகம் இருக்கா உங்களுக்கு? அந்த எங்கேயோ ஒரு நடந்த ஒரு கதை, நான் பார்த்த கதை. நீங்கெல்லாம் பார்த்திருக்கீங்களோ பார்க்கலையோ அது வேற விஷயம். ஆனா நான் வந்து நீங்களும் பார்த்த மாதிரி அந்த கதையை சொல்லி அது கொண்டு போனது இருக்கு பார்த்தீங்களா? அதுதான் அந்த கதைக்கு வந்து அழகை கொடுத்துச்சு. அப்ப இந்த சின்ன சின்ன விஷயங்கள் இது எல்லாத்துக்கும் அழகு கொடுக்க போகுது. அப்ப இதுக்கு டைம் ஸ்பெண்ட் பண்றதுல என்ன தப்பினா இருக்குன்றேன். எதுக்கு டைம் ஸ்பெண்ட் பண்ணக்கூடாது? தேவை இல்லாமல் ஒண்ணு இருந்துச்சுன்னா அதுக்கு டைம் ஸ்பெண்ட் பண்ணக்கூடாது. இது தேவையா இருக்கு, அதனால இதுக்கு டைம் ஸ்பெண்ட் பண்ணித்தான் ஆகணும். சரிதானே? சரி, இப்போதைக்கு இதை அப்படி நிறுத்திட்டு அந்த சிவப்பு பழத்துக்கு இன்னும் ஒரு டார்க் ஒண்ணு வைக்கணும். ஒரு லைட் ஒண்ணு விட்டுட்டு, எப்படி நமக்கு 3 டோன் வேணும் இல்லையா? ஞாபகம் இருக்கா? 3 டைமென்ஷன் கிரியேட் பண்றதுக்கு நமக்கு 3 டோன் வேணும். அப்ப 3 டோன் வேணும் அப்படின்னா ஒரு பேப்பர் ஒயிட் ஏற்கனவே இருக்கவே இருக்கு. அந்த பேப்பர் ஒயிட் விட்டுருக்கோம். ஹைலைட் வந்து நல்ல பளபளன்னு சொல்லிட்டு இருக்கட்டும்னு சொல்லிட்டு பேப்பர் ஒயிட் விட்டுருக்கோம் இல்லையா? விட்டுட்டோம். இப்போ வந்து ஒரு மீடியம் டோன் அந்த ரெட் வச்சுட்டோம். இப்போ ஒரு டார்க் ஒன்று வைக்கணும். அது வச்சாதான் அந்த படம் கம்ப்ளீட் ஆகும். சரியா? இப்ப நான் என்ன செய்ய போறேன்னா, நான் வந்து ஓரளவுக்கு இந்த பேப்பர் ஒயிட்டை கொஞ்சம் யூஸ் பண்ணத்தான் போறேன். ஆனா ரொம்ப ஜாஸ்தி யூஸ் பண்ணிடக்கூடாது. ரொம்ப ஜாஸ்தி யூஸ் பண்ணோம்னா எங்க வந்து வெள்ளையா இருக்குதோ அந்த இடத்துக்கு வைக்கிறதுக்கு எதுவுமே இல்லாம போயிடும். என்ன சொல்றேன் விளங்குதா உங்களுக்கு? ஒயிட் வந்து வேணும் நமக்கு. நிறைய இடங்களை ஒயிட்டையே காட்டி ஆகணும் நம்ம. அப்ப காட்டுறப்ப வந்து இந்த இடம் வந்து ஒயிட்டா இருந்துச்சுன்னா அந்த இடத்துக்கு எந்த ஒயிட்டுக்கு போறது, எங்க போறது அதுக்கு? இப்ப லேசா கலர் வச்சிட்டு அது மேல வந்து நான் தண்ணி மாத்திரம் எடுத்து உள்ள பூசினேன்னா, ஆக்சுவலா தண்ணி வந்து எங்கிட்ட இருக்கக்கூடிய தண்ணி லேசா வயலட்டா இருக்கு. இருந்தாலும் பரவாயில்லன்னு தான் நான் வந்து அந்த தண்ணி யூஸ் பண்ணேன். இல்லாட்டி அது பியோர் ஒயிட்டா வேணும், தண்ணி வேணும் அப்படின்னு யோசிச்சிருந்தா நான் வந்து என்ன செஞ்சிருப்பேன்னா, எவ்வளவு வேலையா இருந்தாலும் எந்திரிச்சு போய் கழுவி கொண்டு போய் வச்சுட்டு தான் செய்வேன். இல்ல அதெல்லாம் அதுல எல்லாம் சோம்பேறித்தனம் பார்க்கவே கூடாது. அதுல பார்த்தோம்னா படம் இல்லாம போயிடும்.
இப்ப நான் அந்த இடத்துல கலர் வைக்கிறது டார்க் ஆக்கி இருக்கிற மாதிரி தெரியுது இல்லையா? எல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா அது வந்து ஒரு வெள்ளைப்பூ அப்படின்றது வந்து விளங்கும். ஆக்சுவலா வெள்ளைப்பூ வெள்ளையா வைக்கல, அது வெள்ளைப்பூ அப்படின்னு சொல்றது வந்து விளங்கும். இங்க பாருங்களேன், என்ன கலர் எடுத்துக்கிட்டு இருக்கேன்? இந்த இடத்துல இருக்க கலர் தான் எடுத்துக்கிட்டு இருக்கேன். அதான் அப்படி அவ்வளவுதான் எடுக்கிறேன். இந்த இடம்லாம் கொஞ்சம் காஞ்சதுக்கு அப்புறம் இன்னொரு ஒரு டார்க் வைக்கலாம். டார்க்னா நான் டார்க்க சொல்லல, கொஞ்சம் டார்க் வைக்கலாம். ஊறாம இருக்கிறதுக்காக நான் கொஞ்சம் ஸ்பேஸ் விட்டு வச்சுக்கிட்டே வந்துகிட்டு இருக்கேன். அந்த பெட்டல்ல இருக்கக்கூடிய அந்த டெக்ஸ்டர் வந்து அப்படிதான் மூவ் ஆகுது. ஆக அப்படி வச்சு அப்படி மூவ் பண்ணணும். அப்படி மூவ் பண்ணாதான் அதுக்கப்புறம் நீங்க வந்து தண்ணி வச்சு அதை மர்ஜ் பண்ணி விடுறது வேற. இப்படி மூவ் பண்ணாதான் அந்த பெட்டல் வந்து அப்படி திரும்பி இருக்குன்ற ஒரு ஃபீலிங் உங்களுக்கு வரும். அப்படி திரும்பி இருக்கிற ஃபீலிங் வந்துருச்சா? அந்த பூவை பாக்குறீங்களா? ஒரு பெட்டலை விட்டுட்டு நான் உங்களுக்கு காட்டுறேன். அந்த பூவை மாத்திரம் பாருங்க, என்ன அழகா உட்காந்துருச்சு பாருங்க, அது இல்லையா? இப்ப அங்க பென்சில் டிராயிங் தெரியுது. அந்த பென்சில் டிராயிங்கை வந்து லேசா அழிச்சாகணும். அங்க இருந்து லேசா எல்லோ கிளம்பி அப்படி மேல போகுது. அது எப்படின்னா அந்த மகரந்த பொடி இருக்கு பாத்தீங்களா, மகரந்த தூள், அந்த தூள் வந்து அதுல விழுகுது. இதுக்குத்தான் நான் சொல்றேன், ஒரு ஆர்டிஸ்டுக்கு வந்து வெறும் படம் வரைகிறது மாத்திரம் தெரிஞ்சிருந்தா பத்தாது, அவனுக்கு வந்து கொஞ்சம் பாட்னி தெரியணும், கொஞ்சம் ஜுவாலஜி தெரியணும், கொஞ்சம் பாலிடிக்ஸ் தெரியணும், கொஞ்சம் அது தெரியணும், கொஞ்சம் இது தெரியணும். இது இல்லாட்டி அவனுக்கு வந்து அவன் செஞ்சுக்கிட்டு இருக்கிறது வந்து என்னன்னு சொல்லிட்டு அவனுக்கே விளங்காது. இப்ப இத பாக்குற ஆளுக்கு ஓ மகரந்தப்படி அங்க விழுந்திருக்கா அப்படின்னு சொல்லிட்டு யோசனை வருமோ வராதோ அது வேற விஷயம். ஆனால் ரியலிஸ்டிக்கா இருக்கிற ஒரு ஃபீலிங் வந்துடும். சரியா? இப்போதைக்கு அது இருக்கட்டும், நம்ம அடுத்த இடத்துக்கு போயிடுறோம். அடுத்த இடத்துக்கு எங்க போறோம்? இங்க கீழே இந்த இடத்துக்கு வந்துடுறோம். அந்த இடத்த என்ன செய்யறோம்?
ஒரு லைட் ஒன்று வைக்கிறோம், என்னென்னமோ நடக்குது அந்த இடத்துல. அந்த இடம் பிளெயினா இருக்கக்கூடாது. பிளெயினா வெள்ளையா இருந்துச்சுன்னா படம் வந்து நல்லா இருக்காது. சரி. அது காயற வரைக்கும் நான் ஒன்றும் செய்யக்கூடாது இப்ப. அதுதான் ரொம்ப முக்கியமான பாயிண்ட். அது காய விட்டுட்டு அதுக்கப்புறம் இன்னும் செய்யறதா இருந்தா செய்யலாம். அந்த பூ முடிஞ்சிருச்சா? 1:30 மணி ஆயிடுச்சோ? 1/2 மணி நேரம் இருக்குல்ல நமக்கு இன்னும். இல்ல அது வேற பார்த்துக்கிட்டே இருக்க வேண்டியிருக்கு. அதாவது என்னன்னா, ஒரு 10 நிமிஷம் இன்னைக்கு செஞ்சு பார்க்கலாமான்னு சொல்லிட்டு கேட்கறது வேற விஷயம். டெய்லி அவ்வளவு டைம் எடுத்து நம்ம செஞ்சுக்கிட்டு இருந்தோம் அப்படின்னா, வீடுன்னு ஒன்று இருக்கு இல்லையா? ஞாயிற்றுக்கிழமை ஒரு நாள் தான் வீட்டுல வேலை எதுவும் செய்ய முடியும். அந்த நேரத்தை இங்கே நம்ம செய்ய வச்சுட்டோம் அப்படின்னா ரொம்ப கஷ்டமா போயிருது. அதுதான் செய்ய வேண்டாம் அப்படின்ட்டு பாக்குறேன் நான். அது ஆயிடக்கூடாது அப்படின்றது வந்து எனக்கு கொஞ்சம் கவனமா இருக்கும். ஆரம்பத்துல அது தெரியாம தவறுகள், அதாவது நான் பாட்டுக்கு இந்த இடத்த மாத்திரம் முடிச்சிட்டு போயிருவோமா அப்படின்னா முடியாதுன்னு நான் சொல்லுவாங்க. முடியாதுன்னு யாரும் சொல்ல போறது கிடையாது. ஆனா கஷ்டங்கள் இருக்குல்ல. கண்டிப்பாங்க சார், ஆமா புரிஞ்சுக்கிறீங்க சார் எங்க சிச்சுவேஷனை. ஆமா அது ரொம்ப முக்கியமா போயிருது அது. கண்டிப்பா இந்த டைமிங்கே எங்களுக்கு குக்கிங் டைம் இல்ல சார். ஆமா, குக்கிங் டைம், வீட்டுல பிள்ளைங்க வந்து அப்படியே சர்ச் வயித்த முடிச்சுட்டு காட் வந்து பிள்ளைங்களை பாக்குற டைம். ஆமா. இப்ப நான் எனக்கு சர்ச் முடிச்சிட்டு நான் வந்தேன். வந்த உடனே என் வீட்டம்மா வந்து டக்குன்னு வேலையை ஆரம்பிச்சு எனக்கு சாப்பாடு செஞ்சு போட்டாங்க. அதான் நீங்க தானே செய்யணும். எங்களுக்கு வந்து இதுதான் ரொம்ப டிஃபிகல்ட்டா இருக்கு. ஆமா. ஆனா இது சொல்ல முடியாது, உங்க டைம் இந்த அக்செப்ட் பண்ணிட்டோம், அவ்வளவுதான். ஆமா இந்த இந்த இப்படி டைமிங்னு சொல்லிட்டு கொடுத்துட்டாங்க. அதனால நம்ம அவ்வளவுதான். செய்யத்தான் வேண்டி இருக்கு. கண்டிப்பாங்க ஆனா சார். ஆனா கஷ்டம் தான். ஆனா அதுக்கு மேல நம்ம இழுத்துக்கிட்டே போறது அவ்வளவு தூரத்துக்கு நியாயம் கிடையாது. நான் இந்த 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 ஒரு லீஃப் மாத்திரம், ஏன்னா அது சிம்பிளா இருக்கு, அது உங்களுக்கு என்ன செய்யலாம் அப்படின்றத காட்டுறதுக்காக லேசா செஞ்சுட்டு இன்னைக்கு க்ளோஸ் பண்ணிடுவோம். லேசா அதை செஞ்சிடுறேன். என்ன செய்யறேன்னா, ஒரு அந்த டார்க் கிரீன் ஒன்று கிரியேட் பண்ணேன் பார்த்தீங்களா? கிரீனு ப்ளூ எல்லாம் சேர்த்து ஒரு டார்க் கிரீன் ஒன்று கிரியேட் பண்ணேன் பார்த்தீங்களா? அதே மாதிரி ஒரு கிரீனிஷ் டோனே கிரியேட் பண்றேன், ஆனா டார்க். இப்ப என்ன செய்யறேன்னா, இப்ப இந்த சைடுல இருந்து லைட் வர்றதுனால இந்த இடத்துல பள்ளம் இருக்கு, இந்த சைடுல பள்ளம் இருக்கு. அந்த பள்ளம் வந்து என்ன ஆகுதுன்னா, இப்ப இங்க வந்து அது அந்த பூவோடைய நிழல் விழுகுது. இங்க பூ, காய் எல்லாத்தோடைய நிழலும் விழுகுது. விழுந்து என்ன ஆகுதுன்னா, இந்த பக்கம் வந்து ஒரே ஒரே ஒரு நிமிஷத்துல முடிச்சிடுறேன் நான் அதை. ஏன்னா ஒரு ஒரு இதாச்சும் போட்டு காட்டிட்டேன்னா உங்களுக்கு, இன்கேஸ் நீங்க தனியா செஞ்சு பார்க்கறதா இருந்தாலும், ஆர்ட் ஒர்க்ல செஞ்சு பார்க்காட்டியும், ஒரு ஒரு சின்ன பேப்பர் எடுத்து வச்சு ஃப்ரீயா இருக்கிற நேரத்துல ஒரே ஒரு லீஃப் மாத்திரம் செஞ்சு பார்ப்போம், ஒரே ஒரு இந்த பூவை மாத்திரம் செஞ்சு பார்ப்போம், நல்லா இருக்கு அப்படின்னு செஞ்சு பார்க்கறதுக்கு ஒரு லீஃப் முடிச்சு காட்டிட்டேன்னு வச்சுக்கோங்களேன். அந்த லீஃப் முடிஞ்சிருச்சா? இருங்க எடுத்து காட்டுறேன் உங்களுக்கு. இந்த லீஃபுடைய ஃபீலிங் வந்துச்சு, பேக்ரவுண்ட் வந்துச்சுன்னா அது அப்படியே உட்காந்துரும்.
சரியா, இன்னைக்கு நம்ம இதோட நிறுத்திக்கிறோமோ? இனி அடுத்த வாரம் தான் நமக்கு இல்லையா? அடுத்த வாரம் தான். நாளைக்குன்னு சொல்லிட்டு மனசு வந்துச்சு, அப்புறம் தான் ஞாபகம் வந்துச்சு, இல்ல அடுத்த வாரம் தான் அது. சரி, ரெக்கார்டிங் ஸ்டாப் பண்ணிடுவோமா? வேற இன்னும் கேள்விகள் இருக்கா?